Right. Corporate accounting auditing part B auditing will be for 50 marks. மூணு chapter தான் இருக்கு. Chapter number 6, 7 and 8. மூணு chapter இருந்துமே equal weightage of questions only will be asked. Weightage of difficulty பார்த்தீங்க அப்படின்னா 7th chapterல ஒரு யூனிட் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. மற்ற எல்லா சாப்டர்ஸுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். 8th chapter தான் ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஒரு 6 யூனிட் என்னமோ இருக்கும். அந்த 6 யூனிட் தரவா படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 2 questions will be asked. 14 marks அதுலயே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 6th பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் தான், அதுவுமே ஈஸியா நீங்க பார்த்துக்கலாம். 7 மட்டும் கொஞ்சம் கான்செப்ட் கிளாரிட்டி வேணும். How we will move on அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6th chapter ஸ்டார்ட் பண்ணுவோம். Then we'll go in between with 8th chapter 1 to 6 வந்து மாத்தி போவோம். அப்புறம் 7th chapterல வந்து அப்படியே மூவ் ஆன் ஆயிக்குவோம். ரைட்டா? ஸோ வாட் இஸ் கவர்ட் இன் திஸ் பர்டிகுலர் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வாட் இஸ் ஆடிட்டிங் 6th chapterல. ஆடிட்டிங்னா என்ன, அதுக்கு என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்கு, வாட் ஆர் தி கோர் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஆடிட்டிங்கிறத பார்ப்போம். 7th chapterல பொறுத்தளவுக்கு ஐட்டம்ஸ், லைக் வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் which should be taken consideration for at the time of auditing. ஆடிட் பண்ணும்போது ஒரு ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ஒன்று எப்படி ஆடிட் பண்றதுங்கிறத பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வில் ஹேவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் லைக் செக்ரட்டரியல் ஆடிட், காஸ்ட் ஆடிட் அண்ட் டாக்ஸ் ஆடிட், நார்மல் கம்பெனி ஆடிட்டர் ரிலேட்டடா நம்ம பார்ப்போம். அது 3ல இருந்து 1 ரெகுலரா கொஸ்டின் வரும். அது இல்லாமல் ஒரு NFRAன்னு ஒரு டாபிக் இருக்கு, நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு, அதுவும் ரெகுலரா கொஸ்டின்ல கேட்டுட்டு இருக்காங்க. Your 8th chapter will be like different institutions. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆடிட் எப்படி பண்ணணுங்கிறது 8th chapterல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், if it is a school, காலேஜ், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட், இல்ல ஒரு பார்க், இல்ல ஒரு தியேட்டர், இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டடா இருந்தா அந்த என்டிட்டிக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் டு ஹேவ் த ஆடிட்டிங் டன் அப்படின்றது தான் பர்டிகுலர் பார்ட். எகைன் இந்த பர்டிகுலர் பேப்பர்லயுமே பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் will not be from outside book. எல்லாமே புக்ல இருந்து மட்டும்தான் வரும். அவுட் சைடு புக்கு தெரியாத கொஸ்டின்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. புக்கை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே இட் வில் பி வெரி ஈஸி டு ஸ்கோர் 50 marks. எகைன் நம்ம 50 மார்க்னு சொன்னாலுமே வில் கெட் அரௌண்ட் 55 to 60 marks டோட்டல் வெயிட்டேஜ் இன்க்ளூடிங் ஆல் த சாய்ஸஸ் நமக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் தரவா படிச்சிங்கனாலுமே ஓரளவு தரவா, இட்ஸ் நாட் லைக் செலக்டிவ் கிடையாது, தரவா படிச்சிங்கனாலுமே பி வெரி ஈஸி. பட் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு 7 மார்க் அட்டன் பண்ண முடியாத மாதிரி சில மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா இங்கிருந்து 1 2 3 4 5 6 1 marks 6 2 mark questions. 6 into 2 12. டிஸ்கிரிப்டிவ்ல பாத்தீங்கன்னா 1 2 and 3 செட்ஸ் இருக்கு. அப்ப அங்க ஒரு 12 marks, இங்க 42 marks. இப்போ டோட்டலா எவ்வளவு மார்க் வருது? 54 marks இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7A இருக்கு பாருங்களேன், இதுதான் அந்த 7th chapterல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றது. ப்ரொசீஜர் டு பி ஃபாலோ டு ஆடிட் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ் இருக்கு. அதை எப்படி ஆடிட் பண்றதுங்கிறது மட்டும் நிறைய பேர் அந்த சாப்டர் படிக்கவும் மாட்டாங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க, நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் ஈஸி, பட் டிஸ்கிரிப்டிவா நீங்க எழுதுற கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதுல ஒரு 2 செட் ஈஸி, 6 and 8 இஸ் ஈஸி, கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம் எப்படி பார்த்தாலும். 7ல ஒரு ஆப்ஷன் தான் கஷ்டமா இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் ஈஸியா இருக்கும். அப்படி பார்த்தாலுமே நமக்கு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாமா, 6ல 5 அட்டன் பண்ணலாமா, 5 7s are 35 பிளஸ் ஒரு 12 மார்க் பாத்தீங்கன்னா இட் இஸ் 47. பேர் மினிமம் நீங்க 35 to 40 ஸ்கோர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு செலக்டிவா படிச்சீங்கனாலே 35 to 40 இஸ் ஈஸி. அதுக்கு மேல வாங்குறது உங்களுடைய சமத்து, எப்படி நீங்க படிக்கிறீங்க, என்ன பண்றீங்க, கார்பரேட் அக்கௌண்டிங் எப்படி ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்ஷன். இந்த 6 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் டேம் ஷூரா சொல்லிடலாம் இதுல இருந்து தான் வரும் அப்படின்னு. அந்த ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா 8th chapter தான். இந்த முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத்து இருக்கு, அது ஒரு 8th chapter. செக்ரட்டரியல் ஆடிட் ஒன்று இருக்குது, கீழே ரிமூவல் ஆஃப் ஆடிட் ஒன்று இருக்குது, அப்புறம் NFRA ஒன்று இருக்கு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா 7th chapterல இருந்து தான் வரும். 7th chapterல இருந்து 3 கொஸ்டின், அதுக்கு தெளிவாக சொல்லிடலாம். செக்ரட்டரியல், காஸ்ட், கம்பெனி ஆடிட், இது 3ல இருந்து 1. NFRA இல்லைன்னா ஒன்று இருக்கு, கரெக்டாக ஞாபகம் இல்லை, அது 1 ஒரு சாப்டர் இருக்கு, கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த ஒரு கொஸ்டின். ஸோ இதுதான் வருது. இப்போ அந்த 3 கொஸ்டின் டேம் ஷூர் 21 marks. ஒரு 4 2 mark கரெக்டாக எழுதிங்கன்னா 8 marks. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 30 marks இஸ் ஈஸி. அதுக்கு அடுத்து வாங்குறதுலாம் நீங்க பிளான் பண்றது தான். பட் எகைன் ஐம் டெல்லிங், எக்ஸ்ட்ரா புதுசா வெளியிருந்து வரவே வராது ஆடிட்டிங்ல. புக்ல இருக்கிறது மட்டும்தான் கேட்பாங்க, பட் அது தரவா படிச்சுக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொல்றத கவனிச்சு நீங்க எது சொல்றோமோ அதை நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா கூட மோர் தேன் எனஃப்.
Introduction of chapter number 6. இங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, what is the financial statement and what are the things which we have to consider to have an authentic financial statement னு கொடுத்திருப்பாங்க. First of all, tell me what is a financial statement? What is a financial statement? Financial accountingலே படிச்சிருப்பீங்க, financial statement அப்படின்னு ஒரு வார்த்தை. மேபி அதுக்கு மீனிங் படிச்சிருக்க மாட்டோம், பட் what could be the meaning of financial statement? கம்பெனி எப்படி ரன் ஆகுது, கம்பெனியில் இருக்கிற ஃபினான்ஷியல்ஸு, இன்கம்மு, எக்ஸ்பென்சஸ்ஸு, சேவிங்ஸு, லைபிலிட்டிஸு, டெட்ஸு, வாட் எவர் இட் இஸ், ப்ரொவிஷன்ஸு, இது எல்லாத்தையுமே ஒரு கம்பைல் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல்ஸ், ஒரு கம்பெனியோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிவ்ஸ் அஸ் தி ஐடியா ஆஃப் த கம்பெனின்னு சொல்லலாமா? ஒரு கம்பெனியை பற்றின ஐடியா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியும். அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியும். அந்த கம்பெனியோட ப்ரெசென்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியும். அப்படி இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆத்தென்டிக்கா, ட்ரூவா, ஃபேரா இருக்கணும் அப்படின்றது ஒரு பேர் நெசசிட்டி. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வெதர் இட் இஸ் ஷோயிங் த கிளியர் பிக்சர் ஆஃப் த கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் பொசிஷனா அப்படின்றதுக்கு சொல்றது தான் இந்த ஆடிட்கான ரெக்வயர்மெண்ட். This audit is mandatory to get a clear picture whether the financial statement prepared by the management is true and fair, whether it is reliable, நம்புற மாதிரி இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் introduction பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. Financial statements are the end products. They are often used by various parties in making decisions. Accordingly, authenticity, truthfulness, fairness are considered as the integral characteristics of these statements so as to make a really worthy to support a decision making process. Supposedly a person like Mr. Mapille is wanted to invest 1 crore rupees in a company, sir. What he will think? 1 கோடி இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த கம்பெனி ஒர்த்தா? அந்த கம்பெனில 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்குவார்? 4 பேர்த்து விசாரிப்பாரா? 4 பேர் 4 விதமா தான் சொல்லுவாங்க. பட் இஃப் he sees the financial statement அப்படின்னா, the two audited financial statementனா he'll get a clear image. ஓகே, பாஸ்ட்ல இப்படி இருந்திருக்காங்க, பிரசன்ட்ல இப்படி இருக்காங்க, ஃபியூச்சர்ல இப்படி இருப்பாங்கங்கிற ஒரு கிளியர் டெசிஷன் மேக்கிங்க்கு பாசிபிள் இருக்குங்களா? இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இஸ் இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்னா? தெளிவா தெரிஞ்ச டெசிஷன் மேக்கிங். ஒருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் பண்ண வச்சாங்கன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ்டு டெசிஷன் மேக்கிங். பட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்றாரு, பட் த சேம் டைம் ஐ எம் ஆல்சோ வெரி கிளியர் தட் திஸ் ப்ராப்பர், எனக்கு இது தெளிவா தெரிஞ்சு இது இப்படிதான் நடக்கும் தெரிஞ்சு டெசிஷன் மேக்கிங் பண்றேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருந்தா அது பாசிபிள். However, mere recording of transactions may not be adequately ensuring above qualities. ஒரு 4 பில்ல இவர் கையில கொடுத்து அந்த 4 பில்ல ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னா he'll do whatever is in the bill only, right? But அது மட்டும் போதுமா டு ஹேவ் an informed decision making? Not at all possible. That has to be checked upon. அந்த பில் கரெக்டா போட்டிருக்காங்களா, the bill entries கரெக்டா இருக்கா, அந்த அமௌண்ட்டை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்கிறதால ஓகே. பட் வெதர் த பில் ஹேட், அந்த டிரான்சாக்ஷன் ஹேட் ஆக்சுவலி ஹேப்பன்டா இல்லை வெறும் புக் என்ட்ரிஸா அப்படின்றது எல்லாமே பண்றதுக்கு ஆடிட்டிங் வேணும். கன்சிடரிங் த பாசிபிள் அன்இன்டென்ஷனல் மிஸ்டேக்ஸ். சார், இன்டென்ஷனல்ங்கிறது வந்து ஃப்ராடு, அன்இன்டென்ஷனல்ங்கிறது எரர். நம்ம எழுதும் போது 5-3 பதிலாக 3-5 எழுதணும்னா இட்ஸ் அன் எரர். பட் 3-5ங்கிறதையோ இல்லை 5-3ங்கிறதையோ எழுதாமே விட்டோம்னா இட் இஸ் ஃப்ராட். தெரிஞ்சு இன்டென்ஷனல் அன்இன்டென்ஷனல் 2 சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் அப்ரைசல் ஆஃப் த ரெக்கார்டட் ப்ராக்டிஸ் எசென்ஷியல். இண்டிபெண்டன்ட் அப்ரைசல் இஸ் லைக் யாருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் திங்குக்கும் ஆளாகாம, ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகாம தனிப்பட்ட முறையில கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் தான் இண்டிபெண்டன்ட் அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அனதர் ஒன் திங், ரெகுலரா நான் சொல்லிட்டே இருப்பேன், certain keywords are very much important in auditing. நம்ம மற்ற பேப்பர்ல கூட we can write in our own words. இங்க ஆடிட்டிங்ல சில கீவேர்டு அதே வேர்டு தான் இருக்கணும், அதுக்கு ஒரு மாற்று வார்த்தையே இல்லை. இண்டிபெண்டன்ட் அப்ரைசல்ங்கிறது அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், மாற்றவே கூடாது. அது இண்டிபெண்டன்ட் அப்ரைசலா தான் இருக்கணும், ரைட்டா? Moreover, emerging dimensions of audit extend the above appraisal exercise beyond the traditional financial accounting. Data and addresses issues are more focused. In today's business world, auditing plays a multifaceted, dynamic role. அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிக்கும்போது தெரிஞ்சுப்போம். Unit number 6.1 tells about the nature, scope, objectives and significance of auditing. First one is evaluation of auditing. Sir, evaluation of auditing பொறுத்தளவுக்கு சார், early day அப்படின்ற ஆரம்பத்துல காலத்துல, பிசினஸ் அப்படின்ற ஒரு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் அப்படின்றது ஒண்ணு இல்லை. ஏன்னா பிசினஸ் ஸ்மாலா இருந்துச்சு, பார்ட்டர் சிஸ்டம்னு இருந்துச்சு, பொருளை கொடுத்தா இன்னொரு பொருளை வாங்கினா அப்படியே சிம்பிளா போயிட்டு இருந்துச்சு. அவனோட தனிப்பட்ட முறையில சின்ன சின்ன கணக்குகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் நாளாக எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. வாட் இஸ் இஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். கவர்மெண்ட்டுக்கான கணக்குகளுக்கு ஆரம்பிக்கும் போதுதான் அங்க ஆடிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்துச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா 3600 to 3200 BC தான் நம்ம போய் டேட் பேக் பண்ணும்போது we were able to find out.
அதுலயும் பார்த்தோம்னா எஜிப்ட், கிரீக், ரோமன் இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் அப்படின்றத ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்ல வரலாமான மேபி கேட்கலாம், டிஸ்கிரிப்டிவ்ல கேட்கலாம்னாலும் ரொம்ப ஏதாவது ட்விஸ்ட் பண்ணணும், எழுத விடாம பண்ணணும்னா அது கேட்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோல நீங்க ஞாபகம் வச்சுட்டு இதெல்லாம் ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். ரைட். அடுத்து ஆக்சுவலா எப்போ இந்த ஆடிட்டிங் அப்படின்றது எவால்யூ ஆச்சு அப்படின்னா, இந்த மிடிவல் இங்கிலாந்துல 12th செஞ்சுரியில ஆடிட் ஆஃப் சிட்டி ஆஃப் லண்டன் கார்பரேஷன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. 14th செஞ்சுரியில ஷேக்ஸ்பியரோட டைமர் ஆஃப் ஏத்தன்ஸ் அப்படின்றதுல there was a reference, அவரோட புக்ல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தாரு, பிராக்டிஸ் ஆஃப் ஆடிட்டிங் இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. 1314ல வந்து ஆடிட்டர்ஸுக்கான அஃபிஷியல் அப்பாயின்மெண்ட் ஹேப்பன் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸுங்க இங்கிலாந்துல. 1494ல லியூகா பாசியோலி, பிரெஞ்ச் மேத்தமேட்டிஷியன், he was the one who found out this டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். நம்ம படிக்கிறோம்ல சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி, அதெல்லாம் நீங்க அக்கௌண்ட்ஸ்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரடக்ஷன் லியூகா பாசியோலி ஒரு கேள்விப்பட்டீங்களா? புக்ல இருந்து இருக்கு இல்லையாமா? helped in formalizing bookkeeping and auditing. இதெல்லாமே 1300s and 1400s நடந்துச்சு. 18th செஞ்சுரியில பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் பிசினஸ் ரொம்ப லார்ஜராகவும் காம்ப்ளெக்ஸாகவும் நடந்துச்சு. அண்ட் இட் வாஸ் த நெசசிட்டி when we had independent checking. சார் இண்டிபெண்டா எம்ப்ளாயி இல்லாம ஒரு மூணாவது மனுஷன் உள்ள வந்து they wanted to check அப்படின்ற ஒரு நீட் அரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் we had this modern auditing. அதுல பார்க்கும்போது 1866ல எக்ஸ்செக்கர் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ங்கிறத யூகே பார்லிமெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1870ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கௌண்டன்ஸ்ங்கிறது டெவலப் ஆச்சு இங்கிலாந்துல. 1880ல கிராண்டட் ராயல் சார்ட்டர் அப்படின்னு கொடுத்து தான் நம்ம இப்போ எப்படி இங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்றோமோ, அதே மாதிரி இங்கிலாந்துல இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாங்க. இதோடைய பேஸ் வச்சு தான் இந்தியாலையுமே வி ஹேட் லேட்டர். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் இங்கிருந்து தான் வந்திருக்கும். நிறைய டெஃபினிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த டெஃபினிஷனை இன்னும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்தியா பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் பேசிக் லெவல்ல மௌரியாஸ், குப்தாஸ், முகல் பீரியட்ஸ்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்டரா வேணும் அப்படின்றப்போ 1857ல ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்றதுல தான் கொண்டு வந்தாங்க ஆடிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். தட் ஆடிட் ஆல்சோ அஸ் அ ஆப்ஷனல் ஒன்னா தான் இருந்தது. 1913ல கம்பெனிஸ் ஆக்ட்ல இட் வாஸ் மேட் மேண்டேட்ரி. 1956 ஆக்ட் அகைன் ரீப்ளேஸ்டுங்க. அதுல மேண்டேட்ரி ஆடிட்டுங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் குவாலிஃபைட் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அஸ் ஆடிட்டர் வாஸ் ஆல்சோ மேண்டேட்ரி ஃப்ரம் 1956 ஆக்ட் தான். அதுக்கப்புறம் இந்த 2013 ஆக்ட் நம்ம இனிவேஸ் லாஸ்ட்டுமும் படிச்சோம். லைட்டா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்ல கம்பெனிஸ்ல லைட்டா ஒரு ஹிண்ட் அங்கங்க சின்னதா இருந்துச்சு. பட் இங்க ரொம்ப டீட்டெயில்டா படிப்போம். எந்தெந்த கம்பெனிஸ்க்கு மேண்டேட்டரி ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவங்க என்னென்ன மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது நம்ம இந்த 2013 ஆக்ட்ல படிப்போம். இது எவால்யூடு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது 1956க்கு அப்புறம் என்னென்னலாம் வந்துச்சுன்னா 65ல காஸ்ட் ஆடிட் அனௌன்ஸ் பண்றாங்க. 84ல டாக்ஸ் ஆடிட்டை கொண்டு வந்தாங்க அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961. சேல்ஸ் டாக்ஸ் வேட் ஆடிட் இருந்துச்சு, இப்போ ஜிஎஸ்டி ஆடிட் அது ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் ஆக்டுக்கு தனி ஆடிட், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு தனியா, அது இல்லாம சென்ட்ரல் எக்ஸைஸ்ல நிறைய ஆக்டர்ல நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஆடிட்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாம சிஏஜி ஆடிட் ஒன்று இருக்குங்க. இது என்ன சிஏஜி ஆடிட்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் த டாப் மோஸ்ட் ஆடிட் ஆஃபீஸர் இன் இந்தியா. இந்தியாவில் ஆடிட் ஆஃபீஸர் யாரு சீனியர் மோஸ்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆடிட் எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க, இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கான ஆடிட்டர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இஃப் த கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு நோ லைக் வாட் இஸ் தி ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா நம்ம சிஏஜி ஆடிட் தான். நம்ம 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2G ஸ்கேம் அப்படின்னு. அந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சது சிஏஜி ரிப்போர்ட்ல தான். Every year there will be a CAG report which tells about the clear thing of what are the expenses, investments, savings, government ஓட எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ் பண்றாங்கங்கறத ஒரு கம்ப்ளீட் டீடைல்டு ஆடிட்டா இந்த CAG ஆடிட் கொண்டு வருவாங்க. ரைட்டா? அடுத்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாட் ஆர் தி டிஃபரெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ்னா சார் இப்போ வரைக்கும் டெவலப் ஆகிட்டே இருக்கு சார், ஆனால் நம்ம சிலபஸ்ல இன்னும் அதிகமாக கொண்டு வரல. ஏன்னா இப்போ ஃபுல்லாக டெக்னாலஜி பேஸ்ட் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, முதல்ல பேப்பராக இருந்ததுன்னா ஐ கேன் டேக் த புக்ஸ், ஐ கேன் லிஸ்ட் அவுட் தி திங்ஸ். இஃப் தேர் ஆர் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்னா ஹவ் வில் இட் டூ த ஆடிட்டுங்க? டிரான்சாக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாமே சிஸ்டம்ல மெயின்டைன் பண்றோம்னா டெக்னாலஜி ஹேஸ் கம்ஸ் இன்டு த பிக்சர். டெக்னாலஜி உள்ள வருது. ஒரு சர்வர் இப்போ படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெய்டு வர்றாங்கன்னா முதல்ல எல்லாம் பேப்பர் தான் கிழிச்சு அது ஒரு மிஷின் இருக்கும், இல்லைன்னா ஃபாசெட்ல போட்டு அதை ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. பட் இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் எடுத்துட்டாங்க, இல்ல பென் டிரைவ்ஸ் எல்லாம் போச்சு, இப்போ ஹார்ட் டிஸ்க் தான் நிக்குது கடைசியா. இப்போ அதே மாதிரி சர்வர் பிளாக் பண்ணிடுறது, சர்வர் ஆக்சஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு. இதெல்லாமே டெக்னாலஜி இன்வால்வ் ஆயிடுச்சு இல்லையா? அப்படி பார்க்கும்போது அந்த ஆடிட்டிங்ல எப்படி டெக்னாலஜி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும், எப்படி என்ன சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றதும் இதுல பார்ப்போம். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், எக்கனாமிக் ஷிஃப்ட்ஸ்னா எக்கனாமி ஹாஸ் பிகம் சோ மச் காம்ப்ளெக்ஸ். ஆமாவா இல்லையா? எப்படி சொல்றீங்க காம்ப்ளெக்ஸ் சார்?
நிறைய ஃபேக்ட்ஸ் கொண்டு வர்றாங்க, நிறைய திங்ஸ் ஆர் இன்க்ளூடட். இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபிக்கான எக்ஸ்பிளனேஷனே பீப்புள் ஆர் கிவிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு மாதிரி கொடுக்கும்போது அந்த எக்கனாமிக் ஷிஃப்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்குது ஃபார் ஆடிட்டிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். எதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி ஆடிட் பண்ணணும், ஸோ தட் ஆடிட்டர் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒப்பீனியன் தான் இட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் எனி ஒன். அப்போ அந்த ஃபேக்டருக்கு எதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கிறது செகண்ட். தேர்ட் ஒன் சொசைட்டியல் சேஞ்சஸ். அடுத்து எல்பிஜி, குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் வச்சுதான் இந்த டெக்னிக்ஸோ இல்லை பிரின்சிபல்ஸோ ஸ்டாண்டர்ட்ஸோ ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட்ஸோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோ இல்லை ஆடிட்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லை, சிஏல மட்டும் தான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக படிப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இல்லை. வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எது அப்படின்னா, நீங்க லால ஐசிஎம்ஏயோட லிஸ்ட் ஒன்று மிஷன் ஸ்டேட்மெண்ட், விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது மாதிரியே ஒன்ஸ் யூ பிகம் அ சிஎம்ஏனா தெர் ஆர் சர்டைன் திங்ஸ் விச் வி ஹாவ் டு ஃபாலோ ஆஸ் அ சிஎம்ஏ. ப்ராக்டிசிங் சிஎம்ஏ ஆகட்டும் இல்லை எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற சிஎம்ஏ ஆகட்டும், வி ஹாவ் டு ஃபாலோ சர்டைன் திங்ஸ். அதுதான் கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோட் ஆன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக ஹவு வி ஹாவ் டு பிஹேவ். அதெல்லாமே டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ்ல மாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ சைன் போடக்கூடாது, சைன் பண்ணும்போது இப்படி செக் பண்ணணும், நம்ம யாருக்கும் ஃப்ராடுலண்டா நம்ம இன்டியூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அது இதில் பார்ப்போம். So with this comes the end of introduction and evaluation of auditing in world aspect and also in Indian scenario. Read பண்ணி பாருங்க. Next, concepts and definitions of auditing. அதுல first one, narrow perspective. அதாவது வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்ற மாதிரி நேரோவா பார்த்தோம் அப்படின்னா what is the meaning and what are the different definitions for auditing அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலா ஆடிட் அப்படின்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டு ஆடையர் டு மீன்ஸ் டு ஹியர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தமா இருந்தது. ஆடையர் டு மீன்ஸ், இது லாட்டின் வேர்டான்னு கேட்பாங்க, இல்லை ஆடியருக்கு மீனிங் என்னன்னு கேட்பாங்க, இல்லை டு ஹியர் எந்த வேர்டு சொல்லுது. எனிவே தே மே பி ஆஸ்கிங். ஏர்லியரா பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டிங்கிறது இட் வாஸ் லைக் ஜஸ்ட் ஹியரிங். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த கேள்விக்கான பதிலா நீங்க சொல்றீங்க, அதுதான் ஆடிட்டிங் அப்படின்னு இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. அது கேட்கறவன் பேர் ஆடிட்டிங் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. பட் டெஃபினிஷன்ஸா பார்த்தீங்கன்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஒன் டெஃபினிஷன் இஃப் யூ ரிமெம்பர் இட் இஸ் மோர் தேன் எனஃப். First one is Taylor and Perry. Audit is defined as an investigation of some statements of figures. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ்க்கான இன்வெஸ்டிகேஷனா இருக்கு that involves examinations of evidences so that the auditor is able to make a report on the statement. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, என்னதை பத்தி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபிகர்ஸை பத்தி. அதில் ஒரு எக்ஸாமைன் பண்றாங்க whether it is correct as per the evidence ஆன்னு பார்த்துட்டு ஃபைனல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றது டெய்லர் அண்ட் பெரி. FR&D Paula அப்படின்றவரு எக்ஸாமினேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் and profit and loss account which is prepared by others together with the books of accounts and vouchers thereto in such manner so that the auditor is getting a satisfaction that it is honestly a report is prepared in his opinion. adhe mari balance sheet is properly done so that true and correct view of state of affairs is prepared or not அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. it is as per FR&D Paula. Montgomery அப்படின்றவரு அதே தான் சொல்லியிருப்பாரு. சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன், எதை, புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் ஆர்கனைசேஷன். எதுக்காக? டு அசர்டைன் அண்ட் வெரிஃபை அண்ட் டு ரிப்போர்ட்டுங்க. எதுக்கு? அந்த ஃபினான்ஷியல் ஆபரேஷன்ஸும் அதோடைய ரிசல்ட்டை பற்றியும் சொல்றது. நான் இப்போ எப்படி சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் மெமரைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியராக இருக்கும். ஏதோ ஒரு டெஃபினிஷன் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நோ நீட் டு மெமரைஸ் ஆல் த டெஃபினிஷன்ஸ். பட் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லும். எக்ஸாமினேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஸோ தட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கேன் பி brought in. அதுக்கு எவிடன்சஸ் செக் பண்ணுவாரு, அதர் ரிலேட்டட் திங்ஸ் பார்ப்பாரு. சாண்டில்யா டெஃபினிஷன்: இன்ஸ்பெக்டிங், கம்பேரிங், செக்கிங், ரிவ்யூவிங், வவுச்சிங், அசர்டைனிங், ஸ்க்ரூட்டனைசிங், எக்ஸாமைனிங், வெரிஃபையிங். எதை? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எதுக்காக? கரெக்ட் அண்ட் ட்ரூ ஐடியா ஃபினான்ஷியல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் தெரியுதா இல்லையாங்கிறக்காக. பைசர் அண்ட் பெக்லர்: எக்ஸாமினேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ். எதுக்கு? ஆடிட்டருக்கு சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப். எதுக்கு? பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ராப்பர்லி டான் அப்பா, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க முடியுதா. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதா அபவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஸ் பர் தி பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஹி ஹேஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிவன் டு ஹிம். இஃப் நாட், இன் வாட் வே ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. இது ஒரு டீடைல்டு டெஃபினிஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, ஹி இஸ் கிவிங் த ரிப்போர்ட். பட் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பெஸ்ட் அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதெல்லாம் வருதோ அதை பொறுத்து ஹில் கிவ் த ஒப்பீனியன். If at all he is not getting an opinion, அது எதனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறதையும் he will be telling ஒரு டீடைல் டெஃபினிஷன். ஓவரால் இந்த டெஃபினிஷன் எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணும்போது how we can say அப்படின்னா, authenticating the accounting records, ensuring accuracy, reliability. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு, அதே மாதிரி அக்யூரேட்டா இருக்கா, ரிலையபிளா நம்புற மாதிரி இருக்கா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கறது தான்
ஆடிட்டிங் இன் தி நேரோ பெர்ஸ்பெக்டிவ். பட் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் ஆடிட்டிங் என்னங்கிறது நேருக்கு நேரம் சொல்லணும்னா இதுதான் கரெக்டா இருக்கா அப்படின்ற ஒப்பீனியன் கொடுக்கறது. பட் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப டெவலப்டா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மறுபடியும் அதே தான், சோசியோ எக்கனாமிக் என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால ஆடிட்டிங் வந்து சும்மா ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம நான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லையும் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை நாள் வந்து இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்துட்டு வில் கிவ் த ரிப்போர்ட் வெதர் இட் இஸ் ட்ரூ அண்ட் ஃபேரா அப்படின்னு. பட் நவ் டியூ டு திஸ் சோசியோ எக்கனாமிக் ஒரு ஜம்ப் ஆனதுனால நவ் திஸ் பர்டிகுலர் ஆடிட்டிங் இஸ் ஹேப்பனிங் இன் நான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. ஃபினான்ஸ் இல்லாத இல்லையுமே பார்க்குறாங்க. இந்த என்வாயன்மெண்டல் ஆடிட் அப்படின்னு பண்ணுவாங்க. என்வாயன்மெண்டல் ஆடிட் இஸ் நதிங் பட் ஹவு மச் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரினால எவ்வளோ என்வாயன்மெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்றதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அந்த எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது ஃபினான்ஷியல்ஸ் இல்லாம அப்படின்றது தான் இது. நம்ம பின்னாடி படிப்போம் டைப்ஸ் ஆஃப் ஆடிட்ல. ஃபர்ஸ்ட் கம்ஸ் த ICAI கைட்லைன்ஸுங்க இன்டர்னல் ஆடிட்டிங்க்கு. Auditing is a systematic and independent examination of data, statement, records, operations and performances that may be financial or otherwise of an enterprise for a stated purpose. In the audit situation, what the auditor will do is, first he'll identify the proposition under examination. கண்டுபிடிப்பார் எதை ஆடிட் பண்ணணும். செகண்ட் ஒன், அதுக்கு தேவையான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணுவார். தென் ஹீல் கம் டு அ ஜட்மெண்ட். தென் ஹீல் கம்யூனிகேட் த சேம் வித் த ஆடிட் ரிப்போர்ட். திஸ் இஸ் த ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுங்க, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதை எவாலுவேட் பண்றாரு. தென் ஹீல் கோ ஃபார் அ ஜட்மெண்ட். தென் ஃபைனலி ஹீல் கம்யூனிகேட் வயா த ஆடிட் ரிப்போர்ட். ஒரு அப்படித்தானே ஒரு புக் கொடுத்து செக் பண்ணி சொல்லுங்கன்னா இது என்ன புக்குன்னு பார்ப்போம். அது ஒன்னொன்னா படிச்சு அதை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு அதை எவாலுவேட் பண்ணி தனியாக லிஸ்ட் எடுத்து வைப்போம். அப்புறம் நம்ம ஓகே இதுதான் சார், இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு முடிவு பண்ணுவோம். தென் வீல் கம்யூனிகேட் ரைட். சேம் இஸ் ஆடிட்டிங். அதே மாதிரி படிச்சுக்கணும். சிம்பிளா பார்க்கணும்னு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. Auditing is the accumulation and evaluation of evidence about information to determine and report on the degree of correspondence between the information and the established criteria. This definition is very important. SA 200 standards on auditing. நீங்க எப்படி ஏஎஸ்னு படிக்கிறீங்களோ, இண்ட் ஏஎஸ்னு படிக்கிறீங்களோ, அது மாதிரி ஆடிட்டிங்கான ரூல்ஸ், ஹவு ஷுட் அன் ஆடிட்டிங் ஹேப்பன்ங்கிறது தான் SA standards on auditing. SA 200 basic principles governing an audit. What it tells. An audit is an independent examination. Independent na already நம்ம சொல்லிட்டோம். The person who is not influenced by any other outside person. Independent தனியா அவங்களே டிசிஷன் பண்றதா independent examination of whatங்க financial information of an entity. ஒரு என்டிட்டியோட financial information பார்க்கறாரு. That particular entity can be a profit making one or not. That is not at all a problem. That particular entity may be a small or big one. இல்லனா legality check பண்ற irrespective of all these things, size, legal form எதுவுமே இல்லை. அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பட் when such examination is conducted for whatங்க to express an opinion there on, ஒரு ஒப்பீனியனுக்காக இதை பார்க்கறது தான் ஆடிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. SA 200 படி இதுதான் டெஃபினிஷன். SA 200 ஒரு பேர் என்னங்க, பேசிக் பிரின்சிபல்ஸ் கவர்னிங் அண்ட் ஆடிட், அது ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் பாருங்களேன், ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். அவ்வளவுதான். அல்டிமேட்டா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் இதோடைய கம்ப்ளைன்ஸும் செக் பண்றது தான் இந்த பர்டிகுலர் ஆடிட்டோட வேலை. all about broader perspectiveல ஆடிட்டிங்கான மீனிங். ஸோ இப்போ நம்ம இந்த நேரோ பெர்ஸ்பெக்டிவ் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்த்தோமோ அதை ரெண்டையும் சப்ஸ்யூம் பண்ணி ஒரு 6 பாயிண்டா கொடுக்கறது தான் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆடிட்டிங். a very important one. இந்த ரெட் கலர்ல இருக்கிறத அப்படியே எழுதணும். மற்றதுல லிட்டில் ஓன் வேர்ட்ஸ், நோ ப்ராப்ளம். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இட் டஸ். ஆடிட்டிங் வாட் இட் டஸ்ங்க, இட் டஸ் எவாலுவேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் வாட், ரெலவன்ஸ், ரிலையபிலிட்டி, அடிக்வசி ஆஃப் வாட், evidence, so that it is in support with the verifiable information such as vouchers, documents and explanations. So if a financial item is given to a particular auditor, first what they'll do அப்படின்னா அந்த ஐட்டம் எடுத்து வச்சுப்பார். அந்த ஐட்டமை evaluate and verify பண்ணுவார். எதுக்காக சார்? whether it is relevant with the supportive document like a voucher or any other bill, reliable இருக்கா, நம்புற மாதிரி இருக்கா, போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்பார். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு கம்பெனிக்கு ஆடிட் போறீங்க. உங்க அந்த கம்பெனியோட ஆடிட்ல they are telling like we had purchased some 5 crore worth of raw material அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன காமிப்பாங்க உங்ககிட்ட, இதாங்க பர்ச்சேஸ் பில் இதாங்கன்னு கொடுப்பாங்க. ஓகே, இந்த பில்லை நம்ம எடுத்து வச்சோம். ஓகே, இந்த பில் ஆக்சுவலி நடந்ததா இல்லையாங்கிறத ஐ ஹேவ் டு செக். ரைட். சும்மா சொல்லிடுவான் 10 கோடி ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன், 5 கோடி ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன், பட் வெதர் இட் ஹாஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ட் அப்படின்னு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் போனா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஸ்டாக் கவுண்ட் செக் பண்ணி அது ரிலையபிளா இருக்கா, நம்புற மாதிரி இருக்காங்கிறது ரிலையபிலிட்டி. ரெலவெண்டா இருக்குன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர்ல நடந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கலாம், இல்ல கிரெடிட் டிரான்சாக்ஷனா இருக்கலாம். அது ஏதோ ஒரு சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக்ல
ரெக்கார்ட் ஆயிருக்கா, தட் ஹேஸ் டு பி செக்ட் அப் பண்ணப்ப ரெலவெண்டா இருக்கா. அடிக்வசியா இருக்குன்னா ஓகே 1 கோடி ரூபாய் பொருள் இருக்கு, போதுமான ஓகே 1 கோடி ரூபாய் பொருள் இருந்தா என்ன இருக்கும், ஸ்டாக் வந்திருக்கு, ஸ்டாக் இருக்கு, பில் இருக்கு, நம்மளோட புக்ஸ்லயே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்றது அடிக்குவேட்டா இருக்கா, இது எல்லாமே செக் பண்றது ஃபர்ஸ்ட் ஒன். எவாலுவேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் relevance, reliability and adequacy of in evidence so that it is in support with the evidences like vouchers, documents and explanation. Second one is it is analytical, critical and investigative review. Number wise avum check பண்ணுவேன், critical measurely பார்ப்பேன், and investigative also. Who does investigation? Police. Generally police does investigation, right? in depth ah போறதுதான் investigation. இது மூணுமே நடக்கும் for accounting and internal control related things. இன்டர்னல் கண்ட்ரோல்ல என்னன்னு பின்னாடி சாப்டர்ல நம்ம படிப்போம். இன்ஃபர்மேஷன் மேபி ஃபினான்ஷியல் ஆர் நான் ஃபினான்ஷியலுங்க. அதே மாதிரி அந்த எவாலுவேஷன் கேன் ஹேப்பன் இன் அ சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிஃபிக் மேனர் ஒன்லி. அந்த இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டர் ஷுட் பி கம்பீட்டன்ட், அட் த சேம் டைம் இண்டிபெண்டன்ட், குவாலிஃபைடு, பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் they can perform the thing. And it also ensures reliability on information and authenticity of assertions made in the financial statement. எதுனா அதை வச்சு தான் நம்ம ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதுனால this is also ensured upon. ஆடிட் பண்ணும்போது இதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. So the true and fair view of state of affairs can be இந்த 6 பாயிண்ட் important. What are the essential features? Evaluation and verification, analytical, critical and investigative review, financial and non-financial information, evaluation based on systematic and scientific manner. Auditor should be competent, independent, qualifying and possess the relevant qualification and certificate of practice. Reliability of information and authenticity has to be ensured so that we'll be able to form a proper opinion on the financial statements. Next is nature of auditing. ட்ரெடிஷ்னலா பார்த்தோம்னா அதுக்கு ஒரு மீனிங் அகைன் டெஃபினிஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆடிட்டிங் பொறுத்தளவுக்கு ஒன்லி அக்கௌண்டிங்கு, ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், அதுதான் IAASB சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the objective of an audit of financial statement is to enable the auditor to express an opinion whether financial statements are prepared in all material aspects and in accordance with the identified financial reporting framework. அதே மாதிரி மோட்ஸும் அதே தான். ஆடிட்டிங் இஸ் கன்சர்ன் வித் வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் டேட்டா வித் டிட்டர்மைனிங் அக்கௌண்ட்ஸ் அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டாங்க, வெரிஃபிகேஷன், ரிலையபிலிட்டி ரெண்டு செக் பண்றதா அந்த ட்ரெடிஷ்னல் வேலை நம்ம ஆடிட்டிங்கோட வேலையா கொடுத்துருக்காங்க. பட் அதே அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் எவிடன்ஸ். வாட் இஸ் இன்டர்னல் எவிடன்ஸ்? ஒரு கம்பெனி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்கன்னா அது இன்டர்னல் எவிடன்ஸ். தட் கேன் பி எய்தர் அ ரெக்கார்ட் ஆர் அ வவுச்சர் ஆர் அ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு புக்கா இருக்கலாம், ஒரு பிசிக்கலா ஒரு புக் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு பில் காப்பி வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனிதிங் கேன் பி கிவன் அஸ் இன்டர்னல் எவிடன்ஸ். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் இன்டர்னல் எவிடன்ஸ்க்கு we have to go for evaluation. அதுக்கு ஆடிட் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் டீடைலா பின்னாடி படிப்போம் அந்த ஆடிட் டெஸ்ட் எப்படி நடக்கும்னு. எக்ஸ்டர்னல் எவிடன்சஸ். சார் ஒரு கம்பெனில இன்டர்னல் எவிடன்ஸ்ங்கிறது இன்டர்னலி வாட் எவர் வி கெட், பட் எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ்ங்கிறது அதுக்கு சப்போர்ட்டிவா வெளியிருந்து வர எவிடன்ஸ். இட் கேன் பி எய்தர் அ பேங்க் பேலன்ஸ் or a physical count or survey or independent expert opinion அப்படின்னு சொல்லலாம். ஏதா வேணாலும் இது கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல மாறும். certain thingsல we can get an external copy from the banks or any other third party also, but certain timesல expert opinion has to happen. expert ஆமா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சர்வேயர்ஸ், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் they'll tell like ஆமா இது ஆக்சுவலா இப்படிதான் நடந்திருக்கு, இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபயர் ஆர் சம்திங். அது எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேல்யூயர்ஸ், சிம்பிளா சொல்லணும்னா வேல்யூயர்ஸ். they'll tell like ஆமா இதோட வேல்யூ இதுதான் அப்படின்ற வேல்யூயர்ஸ் will be giving. இதெல்லாமே 3 things which we help in external evidence. இப்போ மாடர்ன் ஸ்கோப் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளைன்ஸ் வித் லா. டிஃபரெண்ட் ஆக்ட்ஸ் வி ஹவ், அந்த ஆக்ட் எல்லாம் நம்ம கம்ப்ளை பண்ற மாதிரி இருக்காது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ். காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றப்போ நீங்க காஸ்ட் அக்கௌண்டிங்ல படிப்பீங்களே, the records has to be maintained, காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு அதுக்காகும். தேர்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார், ஆபரேஷன் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ICAOட டெஃபினிஷன், a systematic and independent examination of data, statements, records, operations and performances of an enterprise for a stated purposes auditing அப்படின்னு ICAOட டெஃபினிஷன். இது இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, மேனேஜரல் பெர்ஃபார்மன்ஸ், காஸ்ட், டேட்டா, ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் ஆடிட்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல அதுதான் இருக்கும். வாட் ஆல் ஆடிட் இன்வால்வ்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எவாலுவேட் பண்றது, ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்றது அண்ட் கம்யூனிகேட் பண்றது. திருப்பி அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆயிருக்கும். அதனால நம்ம இதே பாயிண்ட் தான் பார்த்தோம், அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து டெஃபினிஷன் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆடிட்டிங் இஸ் தி அக்யூமுலேஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் எவிடன்ஸ்,
about information to determine and report on the degree of correspondence between the information and the established criteria. Auditing should be done by a competent independent person. மேல கொடுத்த அதே மாதிரி டெஃபினிஷன் தான், இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டாம், சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட்னு தெரியும். என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த டெஃபினிஷன்? சார் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், அதில் கம்பீட்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல் அபவுட் த டேட்டா, இந்த அக்கௌண்டிங் ரிலேட்டடான டேட்டா. ஸ்டாண்டர்ட்ஸ்னா அந்த கம்பேரிங்க்கு எதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ண போறோங்கிறது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் யார் பண்ண போறா? ஆடிட்டர். அந்த ஆடிட்டர் ஷுட் பி கம்பீட்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். இதையும் பார்த்தலாம். ட்ரூ நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங். ஆடிட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ கம்பேரிஷனுங்க, ஒரு சும்மா டிக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் கலெக்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் த எவிடன்ஸ் அண்ட் ஃபைனலி கிவிங் தட் இன் அனலிட்டிக்கல் ஆர் கிரிட்டிக்கல் ஆர் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் வே. இதுதான் கன்க்ளூஷன். சும்மா நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி நீங்க நல்லா ஆடிட்டில் அந்த ஸ்டாக் ஆடிட்னு போவாங்க. நீங்க காலேஜ் படிக்கும்போது போயிருக்கீங்களான்னு தெரியல, இந்த ஆடிட்டர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்டாக் ஆடிட் போறதுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம். ஏதோ ஒரு பிஸ்னஸ் நம்ம யார் நம்மளோட கிளைண்ட்டோ அவங்களோட கம்பெனிக்கு போயிட்டு சும்மா டிக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ஸ்டாக் ஆடிட். சும்மா டிக் பண்றது மட்டும் கிடையாது, ப்ராப்பர் எவிடன்ஸ் வாங்கி அதை எவாலுவேட் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட்டிவா பண்றது தான் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆடிட்டிங் ஹேஸ் இட்ஸ் பிரின்சிபல் ரூட்ஸ், not in accounting which its reviews, but in logic on which it leans heavily for ideas and whether எந்த அளவுக்கு புதுசா நம்ம பண்றோம் அப்படின்றதான் லாஜிக்கல் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராசஸ். சும்மா பிசிக்கல் காப்பி யார் வேணாலும் கொடுத்தாலும் இங்க இருக்கிறது இங்க இருக்கான்னு பார்த்தா டிக் பண்ணி போயிடலாம், பட் இங்க இருக்கிறதே கரெக்டானு செக் பண்றது தான் ஆடிட்டிங். சிம்பிள். ஒரு புக்கு கொடுக்குறேன் அது பில்லு, இன்னொரு புக் கொடுக்குறேன் அது என்ட்ரிஸ், ரெண்டையும் பாக்குறதுன்னா இங்க நம்பர் 1 2 3 இருக்கா, இங்கேயும் 1 2 3 இருக்காங்கிறது ஆடிட்டிங் கிடையாது. அந்த 1 2 3 ஆக்சுவலி கரெக்டா, அந்த 1 2 3 இல்லாம வேற ஏதாவது ஆட் ஆயிருக்கணுமாங்கிறத லாஜிக்கலாவும் எவிடன்ஸ் பேஸ்டாவும் பண்றதுதான் auditing. It also ensures information under review is reliable, relevant, adequate இருக்காங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி மீனிங்ஃபுல் அஷூரன்ஸ் கொடுக்கணும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு, வெதர் இட் இஸ் ட்ரூ, வெதர் இட் இஸ் கரெக்டா, இதை நம்பலாமா, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களாங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறது தான் ஆடிட்டிங்கிறத கன்க்ளூட் பண்ணி